வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஒரு நைக்கா ஹால் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் பெரிய ஹால் தான். நான் லாஸ்டா நைக்கால கொஞ்சம் பஞ்சா வாங்கியிருந்தேன் போன சேல். அப்போ அதே என்னால காட்ட முடியல, ஏன்னா நான் நடுவில் சொல்லியிருப்பேன் என்னோட ஓலாப்ளெக்ஸோட ஆயில் காணாம போயிடுச்சு, அதனாலயே நான் அந்த ஹாலை எடுக்க முடியாம இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹால்ல வாங்கின ஐட்டம்ஸும் சேர்ந்து கிளப் பண்ணி இந்த நைக்கா சம்மர் சேல் போச்சுல, அதுல வாங்கின ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து காட்ட போறேன். பயங்கர எக்ஸைட்டிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் நடந்துச்சுக்கம் ஹேண்டில், நீங்களும் படிச்சு கட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம பேர் ஃபேஸ்ல இருக்கும், மேக்கப்பே போடாம வெறும் நான் லென்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ தட் கொஞ்சமாச்சும் மூஞ்சி இதுவா இருக்கட்டும் அப்படின்னு இது போட்டேன். மாய்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே இப்போ எனக்கு இழுக்க ஆரம்பிச்சிச்சு, ட்ரையாக இருக்கு. அண்ட் லிப் க்ளாஸ் போட்டிருக்கேன், வேற எதுவும் நம்ம போடலை. எப்பயுமே நைக்கா ஹாலில் நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா பயங்கரமா மற்ற வீடியோஸை விட நைக்காக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நல்லா கிளாம்டா பண்ணி அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு மேக்கப் போடுற இதுவே இல்லை. மேக்கப் அப்புறம் பிடிக்காம போட்டு எதுக்கு அப்படின்ட்டு பேர் ஃபேஸ்ல மேக்கப் இல்லாம எடுக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. பட் ஆனால் நான் இப்போ காட்ட போற ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் அழகா ஃபேஸ்லேயே ஸ்வாட்ச் பண்ணி காட்டலாம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ வின் வின் சுச்சுவேஷன். நைக்கா நம்மள ஃபர்தரா நம்மள ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைச்சா இந்த வீடியோ பார்த்தா அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு they want presentable பியூட்டி குரு. நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். என்ன சொன்னேன், இந்த ஓலாப்ளெக்ஸ் ஆயில் காணும், அதனாலதான் நான் இந்த ஹால் எடுக்காம இருந்தேன் அப்படின்ட்டு. அந்த ஆயில் கிடைச்சிருச்சு. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து கிளப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு மிச்ச ப்ராடக்ட் பாக்குறேன். கொஞ்சம் ஐட்டம் தான் அதுல கண்டுபிடிச்சு, ஐ மீன் கொஞ்சம் ஐட்டம் தான் அந்த பாக்ஸ்லயே அப்படியே வச்சிருந்தேன். இன்னும் ஒரு பாக்ஸே காணும். அதுல பேட் மெக்ராத்தோட ஐஷேடோ பேலட் வாங்கியிருந்தேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஹாலில் காட்டின அப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்வாட்ச் மட்டும் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சிருந்தேன். அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இந்த சைஸ் டப்பால் அப்படியே இருந்தது. டப்பாவே காணும். நான் அப்பாடா 3000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஓலாப்ளெக்ஸ் ஆயில் கண்டுபிடிச்சிட்டோம், லாஸ் இல்லை அப்படின்னு பார்த்தா ஒரு டப்பாவே காணும். ப்ராபப்ளி இங்கதான் எங்கேயாவது இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ல சேர்ந்து இருக்கும். பட் ஆனாலும் எனக்கு அது காணுன்றதே எனக்கு இத்தனை நாள் தெரியாது. நடுவில் ஒரு வாட்டி ஆமா அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எங்க அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. தேட ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஓகே இங்கதான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு மனசு தேத்திட்டு விட்டேன். இன்னைக்கு வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு நான் தேடினேன். ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க. ஸோ அந்த டப்பாவே காணும். இப்போ ஐம் ட்ரைங் நாட் டு திங்க் அபவுட் இட். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இந்த வாட்டி நிறைய ஹிட்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, நான் மிக்ஸ் ஆகி இருக்கு. நான் அப்படியே காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒன் இது ஆல்ரெடி வாங்கினதான், நைக்காவோட மேட் டு லாஸ்ட் போர் மினிமைசிங் ஃபவுண்டேஷன். ஏன் அவ்வளோ சவுண்டு, பயந்துட்டேன். ஐயா யாரும் என் கூட இருந்து எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. நான் இல்லை. இதுல நான் 2 ஷேட் வச்சிருக்கேன், மீடியம் 05P அண்ட் 08Y அப்படின்ட்டு. இது 2 என்னோட ஸ்கின் டோன். நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்னா ஒரு டோன் இருக்கு, வெளியே புக்கிங் போயிட்டு ஒரு 2-3 நாள் போயிட்டு வரேன் அப்படின்னா ஸ்கின் டோன் ஆப்வியஸா மாறிடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 இதை சேர்த்து எடுத்திருந்தேன். இது 08Y ஓட ஸ்வாட்ச் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கு. இது எல்லோ டோன்ல தான் இருக்கு. நல்லா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, தெரியுதா? கவரேஜ் கொஞ்சம் இருக்கு. பட் ஆனா இப்ப நான் பிளெண்ட் பண்ண இல்லையா, உடனே ஸ்கின்ல போய் ஒட்டிக்கிட்டு மேட் ஆயிடுச்சு. லைக் அப்படியே இன்ஸ்டன்டா ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு நான் ஏன் இந்த ஃபவுண்டேஷன் நான் என்ன யூஸ் பண்ணல அப்படின்னா, இது எனக்கு ஏத்த மாதிரி ஃபுல் கவரேஜ் இல்லாம கொஞ்சம் லைட்டா கவரேஜ் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்ட்ரோ கொடுத்து முடிச்சிட்டேன் நான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோலாம் சொல்லிட்டேன். ஆல் ஓவர் த பிளேஸ் இருக்கேன். நான் மாய்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே பண்ணேன், இன்னும் எனக்கு ட்ரை ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது யூஸ் பண்ணனா இன்னும் எனக்கு ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகும், அதனால தான் நான் இன்னும் இதை யூஸ் பண்ணவில்லை. நல்லா ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஐ ஹாவ் டு யூஸ் அ மாய்ஸ்சரைசர் நவ். பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல். என்னோட ஃபேஸ்
இல்லை கேப் தான் வந்துச்சு. பட் ஒய் ஆக்சுவலி போன பேட்ச் வீடியோ எடுக்கும்போது நான் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன், ஏதோ சொல்லணும்னு வந்தேன் பட் ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு யோசித்தேன். அது கிடைக்கல. அது என்னன்னா 1.5 week பேக் வந்து இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். டெய்லி வீடியோ போட்டுறேன். ஒரு நாளைக்கு 5 வீடியோலாம் போட்டிருக்கேன். இதுல இத்தனைக்கும் அந்த டைம்ல வந்து எனக்கு 9 to 5 ஜாப் இருக்கு. வீக்கெண்டும் நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த டைம்ல 7 நாளும் ஒர்க்ல இருக்கும்போது எந்த இதுல வந்து எப்படி நான் அவ்வளோ வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், எப்படி நான் அவ்வளோ வீடியோ எடிட் பண்ணேன், ஐ டோன்ட் நோ. அதுவும் வந்து அங்க வந்து ஜாலியா அந்த மாதிரிலாம் இருக்காது. லைக் 7 days நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த வீக்கெண்ட் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டுல ஜாலியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற நாள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு வந்து போற மாதிரி திடுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒண்ணுமே பெருசா ப்ராப்ளம் இருக்காது. ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே ஒரு இது ஏதாவது ஒண்ணு கிளம்பும். அப்படி இருக்கும்போது எப்படியா நான் வந்து இது பண்ணேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ நான் வந்து ரீவைண்ட் பண்ணி யோசிக்கிறேன், அப்போ நான் அந்த டைம்ல எப்படி ஒர்க் பண்ணியிருப்பேன். மார்னிங் லாகின் பண்ணிருவேன். நடுவில் வந்து பிரேக்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். லஞ்சுக்கெல்லாம் பிரேக் எடுக்கிறோம்னா ஒரு 1/2 hour அந்த மாதிரி பிரேக்ல இருக்கும். மிச்சம் திருப்பி வந்து நாங்கள் சீக்கிரமா கேஸ் முடிக்கணும்னு வந்து விடுன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த இதில் நடுவில் நான் எடிட் பண்ணி 5 o'clock டானு 5:30க்கு வீடியோ வரும், இல்லைனா 4:30க்கு வீடியோ வந்துடும். எப்படி எனக்கு லாக் அவுட் டைமே பார்த்தீங்கன்னா அந்த 5:30 அந்த டைம். தென் ஹவு டிட் ஐ டூ தட் அப்படின்ட்டு எனக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லாக் அவுட் வேகமாக கேஸ் அடிச்சு முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து வீடியோ எடிட் பண்ணி அது அடுத்த நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருப்பேன், ஸ்கெடியூல்லாம் போட்டுட்டு. தென் நான் நெக்ஸ்ட் டே வந்து நான் யோசிக்கேன், ஐயோ இன்னைக்கு வீடியோ போடணுமே அப்படின்ட்டு. அது ஆல்ரெடி ஸ்கெடியூலாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்லோட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சில டைம் இந்த வீக்கெண்டில் நான் ஒர்க் பண்ணல, ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கெல்லாம் வந்து 4 வீடியோ 2-3 வீடியோ ஓடுது ஓடலை, நான் வாட்டிக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் வந்து லாங்காலாம் இருக்காது, கொஞ்சம் ஷார்ட் வீடியோஸாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து கண்ட மீனிக்கு இருக்கும். ஹால் வரும், விளாக் வரும், திருப்பி வேற ஒரு ஹால் வரும், மேக்கப் டியூட்டோரியல் வரும், என்னென்னமோ நான் பார்க்குறேன், ஸ்க்ரால் பண்ணுறேன், என்ன வித்தியாசமா வருதே அப்படின்னு. நான் அதை பார்த்துட்டு ச்சே அப்போ நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரியே அந்த வெறி இல்லையே, அந்த ஃபயர் இல்லையே. அந்த டைம்ல வந்து எப்படியாவது இதில் வந்து நான் மேலே வந்துடணும், நான் வந்து சீக்கிரமா வந்து பேப்பர் போடணும், ஐ வாண்ட் டு அச்சீவ் திஸ் சூனர் அப்படின்ட்டு ஓடினேன். இப்போ வந்து 9 to 5 ஜாப் இல்லை, யூடியூப் பண்றோம், புக்கிங் இருந்தா போறோம். என்ன ஏன் இப்படி இருக்கேன், அந்த ஒரு மோட்டிவேஷன் என்னமோ வந்து ஏதோ ஒண்ணு வந்து என் லைஃப்ல வந்து மிஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து டீப் திங்கிங்ல போயிட்டு ஏன் ஆர்த்தி இப்படி ஆயிட்டேன், ஏன் இப்படி ஆயிட்டேன். அந்த டைம்ல வந்து வெறித்தனமா போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆள் இல்லாத கடையில கூட நான் டீ ஆத்திட்டு இருந்தேன். இப்ப என்ன எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, நீ போடுன்னு சொல்றாங்களே, ஆனா நீ வந்து சோம்பேறியா இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹால் வீடியோ நான் நைக்கா வீடியோன்றதுனால நான் இஷ்டத்துக்கு என்னோட இதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஓலாப்ளெக்ஸோட ஷாம்பூ அந்த டைம்ல என்ன ஆஃபர் இருந்ததுன்னா ஓலாப்ளெக்ஸ்ல 2 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ அந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆயில், கண்டிஷனர், ஷாம்பூ இது 3 பிக் பண்ணேன். அதில் 1 வந்து ஃப்ரீயா வரும்ட்டு. நான் இன்னும் வந்து ஷாம்பூ யூஸ் பண்ணல, ஏன்னா நான் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்னு சொன்னல. அந்த ஷாம்பூ ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. அடுத்து நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் கண்டிஷனர் ஓலாப்ளெக்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆயில் வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓலாப்ளெக்ஸோட மாஸ்க் வச்சிருக்கேன் நான் அதையும் காட்டுறேன். அடுத்து வந்து பாத் அண்ட் பாடியில இருந்து இந்த இது பேரு ஹேண்ட் சானிடைசர் இது வாங்கினேன். இது வந்து கிளென்சிங் ஹேண்ட் ஜெல்லாம். இது வின்டர் பெரி ஐஸ் அந்த ஃபிளேவர்ல எடுத்தேன். இது அப்பப்போ வந்து ஆஃபர்ல இருந்ததுன்னா எடுத்துப்பேன், ஏன்னா இது வந்து என்னோட பேக்ல எல்லா பேக்லயும் வந்து இது ஒன்று உள்ள வச்சிருப்பேன். புக்கிங் போகும்போது எடுத்துட்டு போவேன், ஏன்னா ஹேர் முடிச்சுட்டு இது பண்ணும்போது நடுவில் நான் யூஸ் பண்றதுக்கு, இல்ல வெளியே போகும்போது நம்ம யூஸ் பண்றதுக்காக நான் இது பண்ணிப்பேன். அடுத்தது இது வந்து ஃப்ரீயா வந்தது. நைக்கால இருந்து இந்த குட்டி ஐ ஷேடோ ஐ கலர் பேலட் 09 இது வந்தது. இதுல வந்து ஒரு நல்ல ஸ்மோக்கி ஐ பண்ணலாம். 2 மேட் ஷேடோ இருக்கு அண்ட் 2 ஷிம்மர்ஸ் இருக்கு. என் போன் ஏன் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பாலூத்தி வளர்த்த பால குடிச்சு கிட்டி பாம்பாக சுத்துதையா. முக்காசி லைன் தப்பாதான் இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கோஸ்ட் எபிசோட் வந்து 1K லைக்ஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த எபிசோடு எப்போ வரும்.
அதுக்காக தான் இப்போ நான் அவசரமா உட்காந்துருக்கேன். கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி. ஐயோ மேக்கப் போடலனாலும் பரவாயில்ல, வீடியோ எடுத்துடலான்னு. அடுத்து பிரான்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ல இருந்து ஐப்ரோ அண்ட் ஃபேஷியல் ரேசர் வாங்கியிருந்தேன். இது பயங்கர ஷார்ப்பா இருக்கும். நீங்க இதை யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இது வந்து ஐ திங்க் 86 என்னமோ, எம்ஆர்பி 200, 86 rupeesக்கோ என்னமோ எடுத்தேன். இந்த மாதிரி 3 ரேசர் வரும். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு அண்ட் தென் வந்து ஐப்ரோ வந்து கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவேன். பட் இங்கெல்லாம் எடுத்துட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். உங்களுக்கு கிளம்சி ஹேண்ட் இருக்கு அப்படின்னா கீழே போட்டுருவேன். இதோ இப்போ நான் இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி போட்டுருவீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வெட்டிரும் அப்படின்னு பயமா இருந்ததுன்னா பிரான்சர் இந்த இது வாங்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். மினிசோல வந்து இருக்கும் இல்லையா, அது கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து பிளேடு குட்டியா இருக்கும் அண்ட் நீங்க உங்களை வந்து கட் பண்ணிக்க முடியாது. சைட்ல வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால சேஃபா இருக்கும். அடுத்து வந்து நெயில் பாலிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் தெரியும். அந்த இது வந்து அந்த டைம்ல 50% ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஷேட்ஸ் வாங்கினேன். இது என்னது பிரீத்தபிள் நெயில் இது இருக்கு இல்லையா, இது நைக்கால இருந்து இந்த இது எடுத்திருந்தேன். இந்த ஷேடு வந்து என்ன ஷேடு, பியூர் பிங்க். இந்த ஷேடு எடுத்தேன். செம்ம நியூடான கலர். இது வந்து நீங்க டோஸ்க்கு கையில போடும்போது டஸ்கி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஷேட்ஸ் நீங்க நெயில் பாலிஷ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து லைட்டா வந்து ஃப்ரெஷ்ஷா பிரைட்டரா காட்டும். ஒரு சில நெயில் பாலிஷ் கலர் போடும்போது நம்ம கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கரா காட்டும். அதனால இந்த டோன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா நல்லா பிரைட்டரா காட்டும். அண்ட் தென் இந்த கலர் எடுத்தேன். இது வந்து மின்டி ஃப்ரெஷ் அப்படின்னு. இது வந்து கையில போடும்போது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இதை எடுத்தேன். அடுத்து பீச் பாஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் பீச்சி நியூட் கலர் எடுத்தேன். இதுவும் நம்ம வந்து காலில் கையில போடும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நார்மல் நைக்காவோட நெயில் பாலிஷ்ல பேர் ஃபுட் ஸ்ட்ரோல், இது வந்து என்னோட ஃபேவரட் கலர். இதை நான் ஆல்ரெடி 2 வாங்கினேன், காலியா போச்சு. எப்பயுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். எதா இருந்தாலும் கையில வந்து இந்த கலர் தான் போகும். அதனால இது வாங்கினேன். இதெல்லாம் வந்து நியூ, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதெல்லாம் இது நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கலாம். அடுத்து வந்து நைக்காவோட மேட் டு லாஸ்ட் லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த இது ஞாபகம் இருக்கா, இது லான்ச் ஆகும்போது செம்ம கிரேஸா இருந்தது. எல்லாருக்கும் வந்து மெட்ராஸ் காப்பி அப்படின்ட்டு. இது நான் ஆல்ரெடி இதுல நிறைய ஷேட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். அது எல்லாமே வந்து பல வருஷம் முன்னாடி வாங்கினதுனால ட்ரை ஆகி இதுவாயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து இது வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசையா, ட்ரை பண்ணல, எனக்கு தெரியும் இது ஆல்ரெடி எப்படி இருக்கும்னு. ஆசையா இருந்தது அப்படின்னு வாங்கிட்டேன். நான் வாங்கினது மெட்ராஸ் காப்பி வாங்கினேன். இதுல மினியும் இருக்கு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க. மினி வாங்கினீங்கன்னா அந்த ஃபார்முலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சீக்கிரமா ட்ரை ஆயிடும், செட் ஆகாது. அதுக்கு நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு இதை வாங்கிக்கோங்க. இது 50%ல எடுத்தேன். இதுதான் மெட்ராஸ் காப்பி. இதை நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? இது வாயிலே போட்டு காட்டலாமே, அதுக்கு தானே மேக்கப் இல்லாம உட்காந்துருக்கேன். அடுத்தது போடும்போது இது லிக்விட் லிப்ஸ்டிக்ன்றனால ரிமூவ் பண்ணணும். அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. ஆக்சுவலி இதில் நான் ஆல்ரெடி லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் வீடியோவே நான் போட்டிருப்பேன், வித் மேக்கப் அண்ட் வித்தவுட் மேக்கப். மற்ற கலர்ஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா வந்து ஆன்லைனில் ஸ்வாட்ச்லாம் வந்து அவ்வளோவா உங்களுக்கு இதுவாக இருக்காது. ஸ்டில் இந்த கலர் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்து வந்து நைக்கால லிப்ஸ்டிக் வந்து சோமேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இல்லை, புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். இது எல்லாமே 50% ஆஃபர்ல இருந்தது. அதனால இந்த ஷேட் வந்து காஃபி மூஸ், இந்த ஷேட் எடுத்திருந்தேன். இப்போ நான் திருப்பி உடனே அழிக்கணுமே இதை காட்டுறதுக்கு. இதுதான் பேக்கேஜிங். மேக்னெட்டிக். இதுலயும் மினி இருக்கு. மினி வந்து கியூட்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மினி வாங்கிக்கலாம். இவ்வளோ நீங்க காலி பண்ண மாட்டீங்க அப்படின்னா. இதுதான் வந்து காஃபி மூஸ். இது நம்பர் வந்து 27M. இதுவும் ஆல்ரெடி நான் வச்சிருந்த ஷேட் தான். பட் ஆனா குட்டியா வச்சிருந்தேன். இந்த ஷேட் இந்த நல்லா இருக்கே, எனக்கு அழிக்கவும் மனசு. எப்பவுமே சேல் வந்துச்சுன்னா பயோடர்மால இருந்து மிஸ்ல வாட்டர் வந்து 50% வரைக்கும் கிடைக்கும். அதை வாங்குவேன். அது வந்து இந்த வாட்டி 2 வாட்டி சேல் வரும்போதும் வரல. இது வந்து சிபிஎம், இது வேற ஒரு மிஸ்லர் வாட்டர். இது வந்து உங்களுக்கு மேக்கப் அந்த நார்மல் மிஸ்லர் வாட்டர் மாதிரி இது ரிமூவ் பண்ணாது. பட் ஆனால் இதில் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த லிப்ஸ்டிக் போட்டுப்போம். பர்ஃபெக்டான ஹால் வீடியோவா இல்லை, சிட்சாட் வீடியோ வச்சு கண்டதை பேசிக்கிட்டு. இதான் அந்த ஷேட். இதுல கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் பிரிக் கலர் தெரியுதா. அடுத்தது வந்து ப்ரைலைன் குக்கி. இது வந்து எக்ஸாக்டா என்னோட லிப்போட கலரே இருக்கும். இதுதான் தெரியுதா ஸ்வாட்ச், எக்ஸாக்டா அப்படியே மறைஞ்சிரும். ஸோ நல்லா அப்படியே எக்ஸாக்டா எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸ் இல்லையா,
ஸோ அந்த டார்க்னஸ்லாம் இதுவாகி அப்படியே ஈவன் டோனா வந்து நல்லா எவ்ரிடே இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து வாங்கி இதோ இந்த டப்பாலே அப்படியே வச்சிருக்கேன், காட்டணும். வெளியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் காட்ட மாட்டேன் அப்படின்றதுக்காகவே. அடுத்து வந்து மேக்கோட மினரலைஸ் காம்பேக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஷேட் வந்து மீடியம் டேன். இதில் இன்னும் 2 ஷேடு வாங்கியிருந்தேன். இதை தான் வந்து பார்க்கறதுக்கு இதை நான் யூஸ் பண்ற ஷேடு. என்னோட பர்த்டே கெட் ரெடி வித் மீ அந்த இதுல கூட இதுதான், இது மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். இதுல என்னன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரெப்டா இருக்கணும். நல்லா ப்ரெப்டானா மாய்ஸ்ட் வெட்டா இன்னும் ஈரப்பதமா இருக்கக்கூடாது. இருந்துச்சு இந்த காம்பேக்ட் என்ன ஆகும்னா அப்படியே அங்கங்க போய் கிளம்பா வந்து இதை கரெக்டா சீம்லெஸ்ஸா நீங்க வந்து பிளெண்ட் பண்ணி இல்ல அப்ளை பண்ணாலும் அதுதான் ஆகும். ஸோ அதனால இது வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி டென்ஸான ப்ரஷ்ல வந்து அப்ளை பண்ணாதீங்க. பவுடர் வந்து நார்மலா ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ்ல போடுவோம்ல, அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது தெரியாது. பட் ஆனால் எனக்கு வந்து இங்கெல்லாம் வந்து டார்க் சர்க்கிள் இருக்கு, நான் வெறும் இந்த காம்பேக்ட் மட்டும் தான் யூஸ் பண்றேன். கொஞ்சம் அங்கே கவரேஜ் வேணும்னு இந்த மாதிரி ப்ரஷ்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கிளம்ப் ஆறுது, ரொம்ப ட்ரை பேட்ச் அந்த மாதிரிலாம் தெரியும். அதனால இது யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்கின் வந்து ப்ரெப்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வெளியே போகும்போது எனக்கு இப்போ எது கன்சீல் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். பட் ஆனால் பார்க்கறது கொஞ்சம் இப்போ நான் வந்து என் கண்ணு மட்டும் உள்ள போன மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டா இதுவா இருக்கும். ஸோ பிரைடல் போகும்போது ஆல்மோஸ்ட் நான் எதுவுமே பண்ணாம போறேன்னா மோஸ்ட்லி எல்லா பிரைடும் அக்கா நீங்க தூங்கலையா, அக்கா நீங்க டயர்டா இருக்கீங்களா, அக்கா என்னாச்சும் உடம்பு முடியலையா அப்படிம்பாங்க. ஸோ அதனால இந்த காம்பேக்ட் போட்டு போனோன்னா கொஞ்சம் ஓகேவா உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஐ திங்க் இதை நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் நினைக்கிறேன், ஸ்கேல்பி. இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹெட் மசாஜர் ஸ்கேல்ப் மசாஜர் வந்து நிறைய பிராண்ட்ல இருக்கு. பட் மேக் ஷோர் டு பை திஸ் ஸ்கேல்பி. இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் வாங்கும்போது இந்த பிங்க் தான் வந்து ஆஃபர்ல இருந்துச்சு. இன்னொரு கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி, பவுடர் ப்ளூ கலர் மாதிரி இருந்தது. அது கியூட்டா இருந்தது. பட் ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இது மட்டும் வாங்கினேன். செம்ம சாஃப்ட், பயங்கரமா இருக்கும். ஸோ நீங்க வந்து வாங்குறீங்கன்னா இந்த இது பர்டிகுலரா பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் என்ன ஏது அப்படின்னா, நீங்க ஹேர் ஆயிலிங் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம், ஷாம்பூ பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. பட் மேக் ஷோர் நீங்க ஆயில் பண்றதுக்கு தனியாகவும் ஷாம்பூக்கு தனியாகவும் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற அந்த பிரிசல்ஸ்லாம் வந்து செம்ம சாஃப்டா இருக்கும். பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமா கொடூரமா இருக்கிற மாதிரி தெரியும். ஹேர் ஆயிலிங் வீக்லி ஒன்ஸ் பண்றீங்கன்னா பண்ணிட்டு இதை வச்சு வந்து ஒரு 3 minutes மேக்ஸிமம் 5 minutes அதுக்கு மேல பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளட் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்போலியேஷன் மாதிரி கொடுக்கும். ஸோ ஸ்கேல்பையும் நல்லா வந்து கிளீனா வச்சுக்கும். கிளீனானா இது வந்து இது ஆகுமான்னு கேட்காதீங்க. அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இல்லையா, எக்ஸ்போலியேட் பண்ணி, அதுக்காக வந்து ஸ்கேல்ப் வந்து உங்களுக்கு கிளீனா இருக்கும். ஹேர் வந்து பிளட் சர்க்குலேட் நல்லா ஆகுறதுனால ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இது நிறைய பேர் இந்த டெக்னிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இது வந்து நிறுத்துறதே கிடையாது. நிறைய ரீல்ஸ் இன்ஸ்டால பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இதுல இருந்து என்னோட ஹேர் க்ரோத் இப்படி ஆனதுக்கு வந்து இத்தனை இயர்ஸ் ஆச்சு, இத்தனை மந்த்ஸ் ஆச்சு, அதில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பாருங்க அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட் அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஆயில், இத்தனை டோனர், அது இதுன்ட்டு ஹேருக்கு அவ்வளோ போடுவாங்க. பட் ஆனா கடைசியில வந்து இந்த ஸ்கேல்ப் மசாஜர் வச்சு இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நான் காமனா பார்த்தேன், அதனால தான் அதை எடுத்தேன். பட் இன்னொன்று, இது பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் கொட்டும் இல்லையா, அதே மாதிரி இது பண்ணும்போது கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் ஃபால்னா நம்ம பிடிங்கி எடுக்கிறது அப்படி கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் வந்து ஹேர் வர மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். வீக்லி ஒன்ஸ் பண்ணா போதும், டெய்லி கூட பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி நேற்று ஒரு ரீல் போட்டேன், நான் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். நேற்று ஒரு ரீல் போட்டேன், ஷரத். ஐ திங்க் நான் இதில் யூடியூப்லேயே நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஷரத் நேம் மென்ஷன் பண்ண ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். அதே தான் இன்ஸ்டாலையும் போட்டேன். ஓகேவா, அது என்னன்னு தெரியல, ஏன்னு தெரியல, அது ஓடுது. இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ இப்போ வந்து 9 lakh வியூஸ் வந்திருக்கு. 1 million வந்துடும் போல நாளைக்கு போல 9 lakh வந்துருச்சு. அவர் வந்து இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்டோரிக்கு ரியாக்ட் பண்ணாரு. 2 lakh வியூஸ்க்கு வந்து ஃபயர் விட்டாரு. அப்போ நான் ரிப்ளை பண்ணும்போது 8 lakh இருந்தது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன், 9 lakh வந்துருச்சு. நம்ம வந்து ஏதாவது ஒன்று கெட் ரெடி வித் மீ அப்படின்ட்டு, இந்த மேக்கப் இது பாருங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று காட்டுறோம்னா அது ஓடும். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு போட்டா ஓடுது. அதே மாதிரி நேற்று ஒரு ரீல் போட்டிருந்தேன், அதை நான் ஆல்ரெடி Q&A வீடியோவா நான் போட்டிருந்தது. அதில் ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்து நான் வந்து குட்டி ரீல்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அரௌண்ட் 1.7 lakh வியூஸ் தாண்டிடுச்சு. அதை நேற்று தான் போட்டேன். அதில் லைக்கே வந்து 15,000 லைக்ஸ் மேலே போயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே ஓடுறதுனால இன்ஸ்டால வந்து ஃபாலோயிங் வந்து ரொம்ப அதிகமாக வருதா, அப்படி இருந்தது இல்லைல்ல. ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கு. ஏன்னா எப்பயுமே எனக்கு வந்து கொஞ்சம் மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி வருதுன்னா ஃபாலோ பண்ண மாட்டேன். வியூஸ் மட்டும் நல்லா ஓடும், ஆனால் ஃபாலோ பண்ண என்னால வைத்திருச்சலாக இருக்கும்.
வியூஸ் ஓடுல, கொஞ்சம் யாராவது ஃபாலோ பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க போல. 69K வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்து 70.7 வந்துருச்சு. அது வந்து ஒரு வாட்டி நான் இன்ஸ்டா ஓபன் பண்ணும்போது நோட்டிபிகேஷன்ல வந்து 10 பேர் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணிருக்காங்க, 19 மெம்பர்ஸ் நியூ ஃபாலோவர்ஸ் அப்படின்னும் போது இதெல்லாம் புதுசா இருக்கு, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கு. இது என்னடா வீடியோ? கண்டிப்பா ஒரு 2-3 பேர் சொல்லுவாங்க, ஹால் வீடியோனா ஹால் மட்டும் பேசுறீங்க, தேவையில்லாம கண்டதை பேசாதீங்க, இரிட்டேட் ஆகுது. எனக்கு புரியுது, ஐ எம் சாரி. எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு எடுக்கிறது. நான் டைம் கூட சொல்லலை. 12:30, இப்போ 12:30. நம்ம எடுக்க ஆரம்பிச்சது 12 மணிக்கு. நிறைய இருக்கு மைண்ட்ல பேசணும். அதனால அடுத்து வந்து இந்த வாட்டி குடால வந்து 50% ஆஃபர் இருந்தது. இது நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு எடுத்து வச்சிருந்தேன். பட் இந்த ஷேடு வந்து நான் எடுத்து வைப்பேன் வேணுமான்னு அப்படின்னு கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும். க்ளோவிஷ் இந்த ஸ்கின் டிண்ட். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்றது இல்லை அப்படின்ட்டு. லிப்ஸு கூட நான் வந்து ஃபுல் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போடுறது இல்லை, இந்த மாதிரி லைட்டா இருக்கிற மாதிரி லிப் டிண்ட் அந்த மாதிரி. ஸோ அதனால அதே மாதிரி தான் ஃபேஸ்க்கும் நான் வந்து இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்கின் டிண்ட் பார்த்து வச்சிருந்தேன். இதுல ரிவ்யூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வாங்கினது மீடியம் டேன் 06 இது. அண்ட் இதோட பேக்கேஜிங்கே பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அது கூட ஹாலோகிராஃபிக் இது மாதிரி ஷைன் ஆகுது. இதுதான் வந்து பேக்கேஜிங். இதை நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். காம்பேக்ட் போட்டு செட் பண்ணாம ஃபுல்லா நான் ஸ்வெட் ஆயிட்டு இருந்தேன். என் ஃபேஸ்ல வந்து இது கூட கிடையாது, என்ன இல்லை மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடல. பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. நான் வெளியே கிளம்பணும். நான் இதை மட்டும் ஒரு பம்ப் எடுத்துட்டு நான் ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டு போனேன். ஸ்வெட் ஆகுது, அதுக்கப்புறமும் ஸ்வெட் ஆகுது. ஸ்வெட்டை நான் துடைக்கிறேன், இது மூவ் ஆகல, இது அப்படியே ஸ்கின்லயே ஓட்டிட்டே இருக்கு. அதுதானே வேணும். அப்படியே நான் செட்டும் பண்ணல, நான் ஷால் போட்டு மூடிட்டு போறேன், ஒண்ணுமே ஆகல. ஐ வாஸ் லைக் வாட் சார்சரி இஸ் திஸ் அப்படின்னு எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமா போச்சு. நான் இன்னும் வந்து இது அன்னைக்கு ஒரு வாட்டி பக்கத்துல போறதுக்காக அன்னைக்கு தான் வந்துச்சேன் இந்த ப்ராடக்ட். பக்கத்துல சாட் சாப்பிட்றதுக்காக போனேன். அப்போ சும்மா தடவிட்டு போயிருந்தேன். அப்போவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு நாள் நான் ஃபுல்லா அப்ளை பண்ணி பார்க்கணும். இது வந்து கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. இதுதான் அந்த ஷேட் ரெஃபரன்ஸ். கவரேஜும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது ஓரளவுக்கு. டெய்லி நீங்க ஆஃபீஸ் போறீங்கன்னா யூ நீட் திஸ் ஸ்ருதி. அதே மாதிரி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேல ஃபவுண்டேஷன்லாம் எப்படி ஒரு லேயர் மாதிரி மேல இருக்கும், இது ஸ்கின்னோட ஸ்கின் ஆயிடுது. அதுவும் இல்லாம இதெல்லாம் தேவையில்லை, ப்ரஷ் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், விரல் மட்டும் போதும். அண்ட் என் வீடியோ கொஞ்சம் நீங்க லாங்கா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து ஃபிங்கர்ஸ்ல ப்ராடக்ட் அப்ளை பண்றதே எனக்கு பிடிக்காது. பட் இந்த இதுக்கு ஃபிங்கர்ஸ் தான் பெஸ்டா ஒர்க் ஆகுது. அண்ட் இதுல வந்து அந்த ஒரு க்ளோ வேற வருது. அதாவது க்ளோவிஷ் your skin but better அந்த மாதிரி. இது நான் வந்து ஒரே ஒரு பம்ப் தான் எடுத்து லைட்டா உங்களுக்காக அப்ளை பண்ணி காட்டினேன். பட் ஆனால் கவரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டா உங்களுக்கு அந்த ஸ்கார் தெரிஞ்சது இல்லை, அது இந்த அளவுக்கு கவர் ஆகும். இன்னும் வேணா நீங்க மேலே பில்டப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வெரி லைட்டா நான் வந்து போட்டேன். இல்லை ஷரத் வந்து கிரேட் ஆர்த்தி குட் நைட் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாரு. நான் அதனால அதுலேயே ஸ்டக் ஆகிட்டேன். அடுத்து வந்து பெனிஃபிட்ல இருந்து இந்த மஸ்காரா வாங்கினேன். நான் ஆல்ரெடி பெரிய சைஸ் வச்சிருந்தேன், அது வந்து தீர்ந்து போயிடுச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி சின்ன சைஸ் வாங்கினேன். ஏன்னா பெருசு வந்து 3000 ரூபாய். இந்த வாட்டி இது ஆஃபர்லேயே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஆஃபர்ல இருந்தது, இந்த வாட்டி ஆஃபரே இல்லை. அதனால சின்ன சைஸ் வாங்கினேன். ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கூட இல்லை. இதுதான் மஸ்காரா. அண்ட் இதோட வாண்ட் பார்த்தீங்கன்னா மாதிரி குட்டியா இருக்கும். அண்ட் இது வந்து பயங்கர ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும், அதனால அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். செம்மையான மஸ்காரா. இப்போ நான் வந்து லிப் ஆயில்ல வந்து ஒரு கிரேஸா இருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால உடால வந்து 50% நிறைய இதில் ஆஃபர் இருந்தது. அதுல லிப் ஆயில் வந்து 50% இருந்தது. நான் அது வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நான் பார்க்கவே இல்லை. அது 50% இருந்தோடனே என்ன இது ஏது அப்படின்ட்டு ரிவ்யூலாம் பார்க்கும்போது ஐ ஃபெல் இன் லவ் வித் இட். ஐஸ் லைக் எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு அதில் ஒரு ஷேடை செலக்ட் பண்ணி கார்ட்ல எடுத்து போட்டேன். வித்தின் 3 minutes அதை வந்து 50%ல இருந்து எடுத்துட்டாங்க. அதை வந்து ஆஃபர்ல இருந்து எடுத்துட்டாங்க. அது வந்து 3000 மேல. எனக்கு வந்து அது 50% பார்த்துட்டு 3000 வாங்கணும்னு எனக்கு மனசும் வர மாட்டேங்குது. அதனால அதை அப்படியே விட்டேன். அதுல இருந்து எனக்கு வந்து அது ஹுடான்னு பார்க்கும்போதே ஐயோ அந்த லிப் ஆயில் விட்டுட்டோம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த மேட் ஐஷேடோ பேலட் எடுத்திருந்தேன்.
கூடால ரொம்ப நாள் அப்புறம் நான் வந்து ஐஷேடோ பேலட் அண்ட் ஐஷேடோ பேலட்டே ரொம்ப நாள் அப்புறம் எடுக்கிறேன் நான். ஏன்னா இந்த நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இவ்வளோ அப்படியே அடுக்கி வச்சு என் ஐஷேடோ பேலட் இவ்வளோ வரும். அதனால இதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கு வந்து எதுக்கு ஐஷேடோ பேலட்னு வாங்காம இருந்தேன். இது வந்து ஃபுல் மேட்டா இருந்தது. நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணலாமா பிரைடுக்கு யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வாங்கி வச்சுப்போம் யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். இது 50% ஆஃபர்ல இருந்துச்சு. இதுதான் அந்த பேக்கேஜிங். இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா வெறும் மேட் ஷேட்ஸ் மட்டும் தான், ஷிமர்ஸ் கிடையாது. அண்ட் இதுல இருக்கிற பிக்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹுடா பேலட்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பயங்கரமா இருக்கு. பிக்மெண்ட்லாம் வெரி நைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து எவ்ரிடே நியூட்ரல்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நல்லா இருக்கும். வெறும் இந்த மாதிரி நோ மேக்கப்பு. பட் ஆனால் கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி டார்க்காக இருக்கு இல்லையா, ஐலிட் வந்து எனக்கு பிக்மெண்டடாக இருக்கு. அதுக்கு வந்து நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணி ஸ்மோக்கி ஐ மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா என்னோட ஷேடுக்கே வந்து நான் இது பண்ணிட்டேன்னா அப்படியே ஈவன் டோன் ஆகிடும். இதுவும் 50%ல எம்ஆர்பி வந்து 2650, 1300 கிட்ட எடுத்தேன். அண்ட் அதுலேயே வந்து இன்னொன்று இருக்கு, இந்த மேட் வேரியன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் காட்டினதோட நேம் வந்து வார்ம் மேட் அப்சஷன். இது வந்து கூல் மேட் அப்சஷன். வார்ம் டோன் தானே மோஸ்ட்லி பார்த்தா எடுப்போம். கூல் டோன் என்கிட்ட பேலட் கிடையாது. இது தேவையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இது கலர் தியரி வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி பிரைட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான டோன்ஸா இருக்கே அப்படின்ட்டு இதை எடுத்தேன். இதுதான் பேக்கேஜிங். அண்ட் இதுதான் வந்து உள்ள இருக்கிற கலர்ஸ். ஹவு பிரிட்டி. எனக்கு பிடிச்ச அந்த மாவிஷ் டோன்ஸ் அந்த வைப்ல இருக்கு. கூடால அமித்திஸ் பேலட்னு ஒன்று இருக்கும் இந்த அப்சஷன் பேலட்லயே. அதை வந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐஷேடோ பேலட்ஸ். அதுல கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பிரிட்டியா இருக்கும். நான் அதை வந்து ஏன் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறதுலன்னா, அதில் வந்து ஷிமர்ஸே வந்து இன்னும் கார்னரில் நான் போட்டேன்னா அப்படி இருக்கும் என்னோட ஐஸ் தெரியுமா. அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டனால நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன்னா வேர் வில் யூ கோ ஃபார் தட் அப்படின்றதுனால நான் வந்து இது பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் நடுவில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் காணாம போயிடுச்சு, நான் திருப்பி கண்டுபிடிச்சிட்டேன். பட் இந்த கலர் ஸ்டோரியும் கொஞ்சம் வந்து அதுக்கு சிமிலராக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஷிமர்ஸ் தான் இல்லை. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து இந்த இது பார்த்தேன், லவ் எர்த்ல இருந்து இந்த கிளாஸ் இட் அப் அப்படின்ட்டு ஃபுல் ரேஞ்ச் கிளாஸோட லிப் கிளாஸோட ரேஞ்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிப் கிளாஸ் போட்டிருந்தேன்ல, அது வந்து இந்த பிராண்டோட இதுல இருந்து தான் இந்த ஒன்னே ஒன்று குறையுதில்ல, அதுதான் போட்டிருந்தேன், கிளியர் லிப் கிளாஸ். பட் ஆனால் அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து சில்வர் ஒயிட் ஷிமர்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒரு நெயில் பாலிஷ் போட்டிருந்தேன்ல டிரான்ஸ்பரண்டா ஃபேஸஸ்ல இருந்து ஃபென்டியோட டைமண்ட் பாம் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் இந்த லிப் கிளாஸும் இருக்கு. அது என்னன்னு தெரியல, ஃபென்டியோட டைமண்ட் பாம் வந்து என் வாழ்க்கையை செதுச்ச மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நான் வந்து தேடி தேடி ஓகே அது மாதிரி அதுதான் எனக்கு கிடைக்கல, அந்த மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஐ காட். இது காட் பண்ணல, ஃபுல்லாக தான் காட் பண்ணேன். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கு, ஃபுல் ரேஞ்ச். இதில் ஃபுல் சைஸும் இருக்கு. பட் இது வந்து உங்களுக்கு டிராவல் வேரியன்ட் மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம். அண்ட் ஃபுல் சைஸ் நீங்கள் எங்கே காலி பண்ண போறீங்க, இந்த சைஸ் போதாதா? இது வந்து என்னன்னா செம்ம திக்கா பிக்மெண்டடா கிளாஸ்னா உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரியே இல்ல. நீங்க வந்து இஃப் யூ ஆர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இதுல வந்து கண்டிப்பா வாங்கலாம். இட்ஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் உங்களுக்கு நிறைய ரேஞ்சஸும் இருக்கு, கிளியர் கிளாஸும் கிடைக்குது. அண்ட் கோல்டு ஷிமர்ஸ்லயும் ஒன்று இருக்கு, இதோ இந்த மாதிரி. அமேசான்ல வந்து தெரியாத பிராண்ட்ல வந்து இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. இது ஆக்சுவலா வந்து ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா நீங்க கொஞ்சம் ப்ராடக்ட் பாக்குறீங்க உங்க கிட்ட வந்து பில் பண்றதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் பிரைட்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து மேட்டா ஃபினிஷ் வேணும் லிப்ஸ், எனக்கு கொஞ்சம் கிளாஸியா வேணும்னு கேட்பாங்க. நீங்க லிக்விட் லிப்ஸ்டிக் மேல கிளாஸ் அப்ளை பண்ணும்போது வேற பிராண்டா இருக்கலாம், அது மிக்ஸ் ஆகும்போது லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குல்ல அது வந்து ஒரு மாதிரி டிசால்வ் ஆயிடும், பிக்மெண்ட் போயிடும். அண்ட் இன்னொன்று வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இது போடும்போது உங்களுக்கு கலர் பே ஆஃபும் இருக்கு. வின்-வின் சிச்சுவேஷன். கடைசியா நான் எந்த லிப்ஸ்டிக் போட்டேன், நல்லா இருக்குல்ல. இதுவே ஒரு மணி நேரம் வீடியோவா போச்சுன்னா என்ன பண்றது. அடுத்து இதுதான் வந்து அந்த ஹேர் பர்ஃபெக்ட் ஓலாப்ளெக்ஸ்ல இருக்குது. இதுதான் வந்து ஹேர் மாஸ்க். இது வந்து வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணும். இதை நான் வந்து இது வரைக்கும் காலி பண்ணிட்டேன், ஓகேவா. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஒருவேளை இது யூஸ் பண்றதுனால தான் எனக்கு ஹேர் கொட்டாதா அப்படின்ட்டு. இதுலயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப டேமேஜா இருக்குன்னா 2 இல்ல 3 வாட்டி யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு. ஹேர் கொஞ்சம் ஈரமா இருக்கிற ஹேர்ல தான் அப்ளை பண்ணணும். 10 மினிட்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. என்னடா இது 10 மினிட்ஸ் தான் அப்படின்ட்டு நான் 10 மினிட்ஸ். ஒருவேளை எனக்கு என்ன நானே யோசிச்சிட்டேன்னா
ஒருவேளை 11 minutes ஆயிடுச்சோ நம்மளுக்கே தெரியாம டைமர்லாம் வைப்பேன் வேற, அதனாலதான் வந்து ஹேர் கொட்டுதோ அப்படின்ட்டு அந்த பயத்துக்காகவே நான் யூஸ் பண்ணாம இருந்தேன். அடுத்து வந்து கெஸ் பெர்ஃப்யூம் எடுத்திருந்தேன். இது வந்து 60% கிட்ட ஆஃபர் இருந்தது. கெஸ்ல வந்து இந்த இது வந்து ஆல்ரெடி எடுத்துருச்சு. செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கே பேக்கேஜிங் அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி மைல்டா செம்மையா இருக்கு. ஐ திங்க் இது யூனிசெக்ஸ் தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்றேன், நீங்க பாருங்க. இது வந்து ஏதோ இங்க வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன பண்ணுவேன்னா பாத் அண்ட் பாடியோட பாடி மிஸ்ட் இருக்குல்ல அதை அடிச்சிருவேன். அதை அடிச்சுட்டு அதுக்கு மேல இது லைட்டா மட்டும் போடுவேன். நான் வந்து இதை மட்டும் ஃபுல்லா யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பா வந்து காலி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு இதுதான். பாத் அண்ட் பாடியில எமரல்டுன்னு நினைக்கிறேன், அது எமரல் மிஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த பாடி மிஸ்ட் போட்டுட்டு இது போடுவேன், சூப்பரா இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த மஸ்கி கொஞ்சம் கொலோன் மாதிரி இருக்கிற ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்க அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அது வந்து ஃப்ளாரல் அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு எனக்கு வந்து இந்த முடி கொட்டுது அப்படின்னல, இது வந்து எனக்கு வந்து விஷ்லிஸ்ட்ல ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். பட் ஆனா இது மென்னு சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், சாப்பிட மாட்டேன். இதுல ரிவ்யூலாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இதுதான் எனக்கு ரிசல்ட் அப்படி இப்படின்னு இத்தனை மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு இதுல இருந்து 2 கம்மி பேர் வந்து சாப்பிடணும். மிக்ஸ்டு பெரி ஃபிளேவர். இது கார்ஜியஸ் ஹேர் அண்ட் நெயில், ஹேருக்கும் நெயிலுக்கும். இதுலயே வந்து ஸ்கின்னுக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா அதுக்கு இருக்கு. அப்புறம் நல்லா தூங்கணும்னா அதுக்கு இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நான் வந்து இது எடுத்தேன். இது ஹேர் அண்ட் நெயில்ஸ்னோடனே நான் வந்து எனக்கு எது ஞாபகம் வந்ததுன்னா டாட்டி வெஸ்ட்ப்ரூக். யாருக்காவது தெரியுமா? தி ஓஜி மேக்கப் குரு. மேக்கப் குரு கிடையாது, மேக்கப் யூடியூபர் அந்த மாதிரி சொல்லலாம். பல வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஷீ இஸ் டூயிங் யூடியூப். எவ்ரிடே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, மேக்கப் கண்டென்ட் தான் போடுவாங்க. அவங்க வந்து ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல வந்து ஹேர் அண்ட் நெயில்ஸுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இது பண்ணாங்க. எல்லாரும் அவங்க வந்து ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு என்ன நினைச்சாங்கன்னா மேக்கப் தான் ஏதோ பண்ண போறாங்கன்னு. சடனா அவங்க வந்து சப்ளிமெண்ட்னு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் பயங்கர ரிசல்ட். கம்பெனியே வந்து பயங்கர சேல்ஸ். பட் தென் வாட் ஹேப்பன் வாஸ் அந்த கம்பெனில ஏதோ ஒரு ஷேர் பிரச்சனை வந்து அது லீகலா வந்து ஓடிட்டு இருக்கு. அதனால இப்ப யாருமே அதை வந்து சேல் பண்றது. நான் காசெல்லாம் சேர்த்து வச்சு அதை வாங்கிடலாம், எல்லாரும் அப்படி புகழ்றாங்களே நினைச்சேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சப்ளிமெண்ட் வாங்காம இப்ப வந்து வாங்கிட்டேன். நான் டெய்லி 2. இதோட டேஸ்ட் வந்து நான் இன்னும் வந்து ட்ரை பண்ணல. என் தம்பிகிட்ட கொடுத்து ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்கன்னா அவன் வந்து உனக்கு பிடிக்காது அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா டீ கம்மி பேர் தான் என்ன பண்ண போறேன். கை தலை அதெல்லாம் பிச்சு தண்ணி போட்டு முழுங்கிற போறேன். ஒரு நாளைக்கு 2 வாட்டி சாப்பிடணுமா. 60 இருக்கு. ஸோ 1 மாசத்துக்கு வரும். இவங்க வந்து 2 மந்த்ஸுக்கு இது கண்டினியூஸா எடுக்க சொல்றாங்க. நல்லா ரிசல்ட் பாக்குறது. இது 740 rupees கிட்ட வந்துச்சு. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து வேற என்ன, இதுதான்ப்பா அந்த ஆயில். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இது பேரு ஓலாப்ளெக்ஸ் பாண்டிங் ஆயில். இதுல வந்து ஆக்சுவலி ஓலாப்ளெக்ஸ்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து நம்பர் மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து நம்பர் 7. அந்த ஹேர் மாஸ்க் காட்டினால அது நம்பர் 3. அதுக்கப்புறம் ஐயோ அதெல்லாம் போயிடுச்சு. ஷாம்பு வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் ஹேர் கேருக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதும் அவங்க வந்து நைக்கால நீங்க பார்த்தாலே தெரியும். டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு யூஸ்ன்றதுல வந்து எந்தெந்த இது லைனா யூஸ் பண்ணும் உங்களோட ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. இந்த பாண்டிங் ஆயில் வந்து எதுக்கு அப்படின்னா மெயினா வந்து இது ஹீட் ப்ரொடெக்டன்ட்டா யூஸ் பண்ணலாம். இது வந்து 450 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் இதுல வந்து ஹேர் வந்து நல்லா ஹீட் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு. மற்ற நம்ம ஹீட் ப்ரொடெக்டன்ட்லாம் யூஸ் பண்றோம்னா ஐ திங்க் 250 அந்த மாதிரி தான் வரும். இதை விட டபுள் மடங்கு கம்மியா இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் எந்த டைசன் வீடியோ ஃபாரின்ல பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்க எந்த டைசன் வீடியோ போட்டாலும் டைசன் ஹேர் ரேப் வீடியோ அப்படின்னு போடுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதை தான் வந்து எடுத்து இப்படி கொட்டி ஹேர்ல வந்து இது பண்ணுவாங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அண்ட் ஹேரும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஆயில்னா அப்படியே எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருக்காது. வெறும் இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் நான் தேய்ப்பேன். ஃபுல்லா ஹேர் ஸ்கேல்ப்ல இருந்து தேய்க்க மாட்டேன். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா என்ன இத்தனோண்டு இருக்கு இதுக்கு 3000 ரூபானா இதுல வந்து 1-2 டிராப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தலையில கவுத்தி டேப் பண்ணோம்னா மீட்டர்டு டிராப் தான் வரும். அளவான மீட் வச்சு அதன அளவெடுத்து கால்குலேட் பண்ண ஒரே ஒரு டிராப் வந்து விழும். அதுவே போதும். 2 டிராப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். குளிச்சுட்டு வந்துருவேன்ல, லைட்டா வந்து தலையை தோட்டிட்டு லைட்டா ஈரமா இருக்கும்ல அந்த டைம்ல வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆகாது. அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் வந்து பறக்கும்ல அதெல்லாம் வந்து அழகா நின்னுக்கும். அப்புறம் நீங்க வந்து ஹேர் கலர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கலர் வந்து வைப்ரண்டா வச்சுக்கிறதுக்கு, கலர் ரொம்ப நாள் வர்றதுக்கு, அப்புறம் வந்து இந்த ஹேர் ட்ரை ஆகுறது அது சீக்கிரமா ட்ரை ஆயிடுமா
இந்த மாதிரிலாம் நிறைய இதுல வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது எல்ஃபோட ஹேலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர். இது வந்து செம்ம ரேவ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அங்க ஃபாரின்ல. எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இது நான் வந்து வாங்கணும்னு வச்சிருந்தேன். எனக்கு வந்து இந்த ஷேடு தான் வந்து ஒரே இதுவா இருந்தது. எனக்கு ஷேட் ஸ்வாட்ச் வந்து ஒழுங்கா கிடையாது. இதுல மீடியம் டேன் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் டார்க். எனக்கு இதுல இன்னொரு நல்ல விஷயம், இவ்வளோ பெரிய டோஃபு அப்ளிகேட்டர் இருக்கு. அண்ட் இந்த ஷேடு காட்டவா, இதுதான் அந்த ஷேட். பயங்கர உங்களுக்கு க்ளோயியா அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுல கவரேஜ் வந்து உங்களுக்கு மீடியம் தான். ரொம்ப லைட்டா ஸ்கின் டென் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். வேணா இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா இதோட மெயின் இதுவே வந்து இந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி மேக்கப், அதுக்கு தான் அந்த கிளாஸ் டூவி ஸ்கின் அந்த மாதிரி இதுக்கு. அண்ட் இது வந்து நான் ப்ரஷ்ல தான் வந்து அப்ளை பண்ணுவேன். இது கையில வந்து எனக்கு அப்ளை பண்ண அந்த ஒரு இது இல்லை. இது எனக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டெக்ஸ்டரும் வந்து ஃபிங்கர்ஸ்ல அப்ளை பண்றது இல்லை. இதெல்லாம் வந்து ப்ரஷ் தான். அடுத்து அதே லவ் எர்த் அந்த இதுல இருந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கே வந்து ஒரு இது எடுத்திருக்கேன். இதுலயே வேற ஒரு கலர் ரேஞ்ச் இருக்கு. கொஞ்சம் ரெட் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் எவ்ரிடே நியூட்ஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்றது அந்த மாதிரி ஷேட்ஸ் தான். இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு பிடிச்சதான் பிரைட்ஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்தேன். அண்ட் பிரைட்ஸ் கேட்கறதும் இப்பெல்லாம் நியூடாவே போதும் அப்படின்னு. இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம கிட்ல இந்த இதை வைக்கிறதுக்கு சைஸ் எவ்வளவு கன்வீனியன்டா இருக்குல்ல, அதனால இதுண்டு தான். இது வந்து ஐரிஷ் காஃபியா? என்ன இந்த ஐரிஷ் காஃபி செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இந்த ஷேட் தான் வந்து ஃபுல் சைஸ்ல எப்பயுமே 50% இருக்கும் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக். அப்போ வந்து இந்த ஐரிஷ் காஃபியை தான் நான் எடுத்து வைப்பேன். இது வாங்கணும். கடைசியில நம்ம திருப்பி ஒரு கார்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணுவோம்ல, அப்போ வந்து இது இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு செம்மையா இருக்கு கலரு. இதுல எல்லா கலரும் வந்து இதே மாதிரி ஷேட் ரேஞ்ச்ல தான் இருக்குது. சரி, இந்த வீடியோக்கே சார்ஜ் காலியா போச்சுப்பா. இந்த மாதிரி இன்னும் 4 கலர் இருக்கு உள்ள. இதுவே நீங்க வந்து லிப் லைன் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னாலும் அந்த மாதிரி ஷேட்ஸும் இருக்கு. அவ்வளோதான். ஃபைனலி எல்லாத்தையும் வந்து டப்பால இருந்து எடுத்துருக்கேன். இது டப்பால இருக்கிறதுனால இவ்வளோ கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜிங்ல இருந்து எடுத்தாலே பயங்கரமா வந்து ரேட் இதாயிடுச்சு. ரேட் இல்லை, ஸ்பேஸ் இதாயிடும். அடுத்து டூ ஃபேஸ்ல இருந்து ஐ ப்ரைமர். இது 24 ஹவருக்கு ஆன்டி க்ரீஸ். இது ஐ ஷேடோ ப்ரைமர் எடுத்திருந்தேன். நான் வந்து அர்பன் டிகேல வாங்கணும்னு நினைச்சேன். பட் அதுல வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. அதனால இது எடுத்தேன். இது வந்து இந்த போர் மினிமைசிங் ப்ரைமர் போடலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா பேக்கேஜிங் பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. டூ ஃபேஸ்லயும் இந்த வாட்டி வந்து அவ்வளவா எந்த ஆஃபரும் இல்லை. டூ ஃபேஸ்ல இல்லை, ஸ்மாஷ் பாக்ஸ்ல இல்லை. அதனால அதுல இருந்து நான் எதுவுமே எடுக்கல. பெரிய பாக்ஸ் வந்து இப்போ ஓபனா. அடுத்து பி பிளண்ட்ல இருந்து இந்த ஹோல்டிங் ஸ்ப்ரே எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு இதுல வந்து ரெசிடியூ வந்து ஸ்டிக்கினஸ் இருக்காதான், நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு, ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கு, நல்ல ஸ்டே இருக்கு கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு போட்டிருந்தது. அதனால எடுத்தேன். இதுக்கு இது ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கினேன்னா பி பிளண்ட்ல இருந்து. இதுக்கு வந்து இந்த ஹேர் கலர் இது வந்து ஃப்ரீயா வந்தது. இதுல ஆக்சுவலி வந்து வேற ஒன்று ஃப்ரீ வந்து போட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பூ, ஹேர் மாஸ்க் அதெல்லாம் ஃப்ரீ எடுத்திருந்தேன். அது அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த கலர் இது வந்து சூஸ் பண்ணேன். பிளாக் கலர் இருக்கிற மாதிரி மதாஜி யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து டோனியன் கைல இருந்து ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே எடுத்திருந்தேன். என்னன்னா, நான் வந்து ஹேர் கட் பண்ண போயிருந்தேன்ல போன வாட்டி ஆன்லோன் போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து ஸ்டைலிஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, 2-3 யூஸ் பண்ணணும். ஸ்டைலிங் மூவ்ஸ் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்க ஹேர் வந்து அந்த டேமேஜ்ல இருந்து இதுவாகும் அப்படின்ட்டு. அதனாலதான் வந்து அந்த பாண்டிங் ஆயில் இருக்கு. ஆனாலும் வந்து ஸ்டைல் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சின்னதா வாங்கினேன். இது வந்து 230 டிகிரி வரைக்கும் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா. அடுத்து ரீகோட்ல இருந்து ஹைலரானிக் ஆசிட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் வந்து எடுத்திருந்தேன். இந்த ஆல்மோஸ்ட் காலி. இதுதான் நான் வந்து வெளியே போறேன்னா, இல்லைன்னா மேக்கப் வீடியோ எடுக்கிறதுக்கு மேக்கப் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் எனக்கு வந்து நான் போட்டுட்டு இது பண்ணுவேன். இதுவும் ஆஃபர்ல இருந்தது, 200 என்னமோ இருந்தது. அதனால எடுத்தேன். ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த ஹாலோகிராஃபிக் ஐலைனர். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஏதோ ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து ஹாலோகிராஃபிக் ஐலைனர் திருப்பி ஸ்டாக்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ப்ளீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அலூர ஸ்மைல் எல்லாம் போட்டு. அதுக்கு அவங்க வந்து சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இது வந்து எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு போல அப்படின்னா. இதுல நிறைய ஷேட்ஸ் இருந்து நான் வந்து இருக்கிறதுலே லைட்டான கலரா எடுத்தேன். ஏன்னா வந்து இன்னர் கார்னர்ல பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டனா தெரியும் அப்படின்றதுக்காக. இது ஆனா எனக்கு வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. இதுதான் பேக்கேஜிங். ஓகேவா, இந்த பேக்கேஜிங் பாருங்கப்பா. சி
Swiss Beautyல இந்த ஹாலோகிராஃபிக் ஐலைனர் இதெல்லாம் வந்து பெரிய பிராண்ட் ஹை அண்ட் பிராண்டே வந்து புல் பண்ண முடியாது. இது வந்து இந்த மாதிரி இது காஜல் பென்சில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இது. இவ்வளோதான் ப்ராடக்ட்னு நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப எந்துவா ஒரு வாட்டி வந்து சும்மா வந்து அப்ளை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல டிசைனா வரைஞ்சி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு அப்ளை பண்ணும்போது இது அவ்வளோ பட்டரியா இருக்கு, அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால இதை நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ல லைட்டா வச்சு யூஸ் பண்ணுங்க. பாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நெபுலா அப்படின்ற ஷேடு, யூ ஹாவ் டு சீ திஸ். இதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. தெரியுதா கேமரால வந்து இது அந்த அளவுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. ஐ ட்ரை வித் ஃபிளாஷ் லைட். தெரியுதா லைட் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இப்போ வந்து எனக்கு இதுல எல்லா கலரும் வாங்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. இது வந்து இருக்கிறதுலே லைட்டா கொஞ்சம் அந்த ஒயிட்டிஷ் இது இருக்கிற மாதிரி நான் எடுத்திருந்தேன். அப்பதான் இன்னர் கார்னர்ல போடும்போது பிரைட்டா தெரியும்ட்டு இதை நான் ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். மேக்கப் போடல, பட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் அடுத்து எல்லா ஷேட்ஸும் வாங்கி வச்சுப்பேன். LA Girlல இருந்து இந்த ஃபான் கன்சீலர் எடுத்திருந்தேன். அடுத்து ப்ரையூஷ் இது ஆக்சுவலி ப்ளூமா அந்த பிராண்ட் வந்து இப்போ ரீபிராண்ட் பண்ணிட்டாங்க போல, அது ப்ரையூஷ்னு மாத்திட்டாங்க அதுதான் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. அதுல வந்து இந்த லிக்விட் பிளஷ் எடுத்திருந்தேன். இப்போ நான் சொன்ன மாதிரி லிப் டின்ட்டு, லிப்ஸ்ல போடுறதே சீக்ஸ்ல போடுறது அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருக்கிறதுனால இது பார்த்தோன்னே எடுத்துட்டேன். இதோட பேக்கேஜிங் மெயின் கேண்டி மாதிரி இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணா இது சரியான ஒரு பிங்க் அண்ட் ஸ்மெல்லும் வந்து என்ன ஸ்மெல் தெரியுமா, ஜெல்லி. இந்த க்ராக்கடைல் அனிமல்ஸ் மாதிரிலாம் ஒரு ஜெல்லி பேக்கெட் வரும், 2 rupees 3 rupees வாங்கலாம் அந்த ஸ்மெல்லு. இது ஒரு நல்ல ஃப்ளஷி பிங்க் கலர். இது வந்து இந்த பேக்கேஜிங்காகவே எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஷார்ட்ஸா போடலாம், இந்த மாதிரிலாம் சும்மா ப்ராடக்ட் கியூட்டா இருந்தா ப்ராடக்ட் போடலான்றதுக்காகவே எடுத்தேன். அடுத்து அந்த பி பிளண்ட்ல வந்து 2 இது ஃப்ரீயா இருந்தது இல்ல, அதில் ஷாம்பு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு, அதனால தான் அந்த கலர் எடுத்துனேன். இன்னொன்று வந்து இந்த கண்டிஷனர் வந்து ஃப்ரீயா வந்திருந்தது. அடுத்து ஸ்விஸ் பியூட்டியில நைட் அவுட் அப்படின்ற ஷேடோட லிப் கிரையான் வந்து எடுத்திருந்தேன். காலியா போச்சு இடமே. இது ஆக்சுவலி இது வந்து பயங்கரமான ஒரு ப்ராடக்ட். மார்ஸ்லயும் சரி ஸ்விஸ்லயும் சரி இந்த லிப் கிரையான் வந்து அப்படி இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டா இருந்தது வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்ல இதே மாதிரி லிப் கிரையான், அது பயங்கரமா இருந்துச்சு. அது வந்து ஒன்னே வந்து 900 கிட்ட, பட் ஆனால் சம்மர் ஸ்டே சூப்பரா இருக்கும். அதே சேம் அதே டிட்டோ ஃபார்முலா வந்து மார்ஸ்லயும் ஸ்விஸ்லயும் வந்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து அஃபோர்டபுளா லாங் ஸ்டேவா உங்களுக்கு லிப் கிரையான் வேணும்னா ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கும். அடுத்து மார்ஸ்ல ஐ எம் ரொமான்டிக் அப்படின்ற ஷேட். ஆக்சுவலி இந்த ஷேட் நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன், அதை காணவில்லை. இது என்னோட ஃபேவரட் ஷேடா இருந்தது. இந்த ஷேட் அந்த நியூடிஷா இருக்கா. அடுத்தது ஸ்விஸ் பியூட்டில வாங்கினதுக்கு இந்த க்ரீம் அண்ட் டிண்ட் வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் வந்து போன பேட்ச்ல இந்த கிரைம் ஸ்டோரி எல்லாம் போட்டேன் இல்லையா, அந்த இதுல வந்து எப்படி இருக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போட்டேன். ஒரு மாதிரி ஆரஞ்சு டிண்ட் தெரியுதா, அதனாலதான் வந்து எனக்கு அது என்னவோ செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஆனாலும் ஃப்ரீயா வந்தது தானே, நம்ம வந்து குறைலாம் சொல்லக்கூடாது. மேப்ளின்ல இருந்து இந்த ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர், இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன்சீலர். ஐ திங்க் 3 டியூப் நான் காலி பண்ணிட்டேன். கடைசி டியூப் பிதிக்கி யூஸ் பண்ணிட்டு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்கும் போதெல்லாம் ஐயோ இது இந்த பிரைஸா அப்படின்னு வாங்காம இருந்தேன். இந்த வாட்டி ஆஃபர்ல வந்து எடுத்துட்டேன். எப்பயும் போல கேரமல் ஷேட்ல எடுத்தேன். இது தி பெஸ்ட் கன்சீலர், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு அடுத்த ஷேட் பட்டர் ஸ்காட்ச் மாதிரி ஒன்று இருக்கு. பட் அது பாக்குறதுக்கு வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் ஷேட் வந்து கூல் டோன் மாதிரி இருக்கு, ஆஷியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது வந்து இதுக்கு அடுத்த ஷேட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா என்னால நேர்லயே அது வந்து பார்க்கவே முடியல. பல வருஷம் அப்புறம் இதை சுற்றுனே. இது வந்து நான் முந்தி ஹைலைட்டிங் கன்சீலரா யூஸ் பண்ணேன், பட் இப்போ வந்து எனக்கு கண்ணு கீழே வந்து கொஞ்சம் மறைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு எல்லோ டோன்ல சூப்பரா இருக்கும் அண்ட் நல்ல கவரேஜ், லாங் ஸ்டே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நான் சொன்னல எக்ஸைட்டிங்கான ப்ராடக்ட்லாம் இருக்கு அப்படின்ட்டு. கலர் பாப்ல இந்த வாட்டி வாங்கியிருந்தேன். கலர் பாப்ல இந்த வாட்டி 2 வாங்கினா 1 ஃப்ரீ, இல்லைனா 1 வாங்கினா 1 ஃப்ரீயா அப்படின்னு தெரியல. பை 1 get 1 ஃப்ரீ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் டென்ட் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் வந்து நான் பார்த்தேன், ஸ்வாட்ச்லாம் பார்த்தேன். இட் வாஸ் ஓகே. இப்போ இந்த மாதிரி தானே பிடிக்குது, ஆஸ் ஐ செட் ஜஸ்ட் டிண்ட் அப்படின்னு எடுத்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ண ஷேட் வந்து செரி பிக்கிங் அப்படின்ற ஷேட். இதுதான் வந்து பேக்கேஜிங். நார்மல் கிரையான் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கா,
இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வரும்போதே வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது அவ்வளோ பட்டரியான ஒரு ப்ராடக்ட். அண்ட் இது ஸ்வாட்ச் வந்து இதான் ஓகேவா. இதுவே நீங்க டஸ்கியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான எவ்ரிடே ஷேட் இது. இதை நான் வந்து இப்போ அப்ளை பண்ணி பார்ப்பேன். அண்ட் இதுல வந்து அந்த ஒரு செரி ஃப்ரேக்ரன்ஸ் அந்த ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. செரி இல்ல கிரேப்பா அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒண்ணுமே தெரியல அப்படின்னா இது எக்ஸாக்டா என்னோட லிப்போட டிண்ட் ஓகேவா. ஸோ வந்து நான் சொன்ன லைட்டா அந்த பிக்மெண்டட் லிப்ஸை வந்து கவர் பண்ணி ஆனா மாய்ஸ்சரைஸ்டா லைட் வெயிட்டா செம்மையா இருக்கு. நான் வந்து இது வாங்கும் போது நான் இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா அந்த ஆஃபர் இருந்ததுனால நான் இன்னொரு ஷேட் எடுத்தேன். அந்த ஷேடு வந்து கோரல் கிஸ் அப்படின்ட்டு. இந்த ஷேடு வந்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா தான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபருக்காக பை ஒன் கெட் ஒன்ல வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஏன்னா முந்தி வந்து இதே மாதிரி டோன்ல வந்து ஒரு லிப் கிரையான் வச்சிருந்தா ரொம்ப கன்றாவியா இருக்கும் என்னோட ஷேடுக்கு. ஐ மீன் நான் போட்டா எனக்கு அதை எடுக்கவே எடுக்காது கோரல். இது நான் அதை வச்சுட்டு அதை அப்படியே 2-3 வாட்டி தான் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். இது வரும்போது என்ன ஆச்சுன்னா உள்ள இருக்கிறது வந்து டேமேஜ் ஆகி வந்தது. நான் உடனே வந்து ரிட்டர்ன் போட்டு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட ஸ்வாட்ச் காட்டுவா ஃபர்ஸ்ட். தெரியுதா லைட்டா தெரியுதா ஜஸ்ட் டிண்ட். இதுலயும் அதே மாதிரி அந்த கிரேப் ஃபிளேவர் மாதிரி இருக்கு. இது வந்து இது ஷேர் என்ன சொன்ன கோரல் கிஸ். இது என்ன சொல்றது லிப் பாம் நீங்க போட்டீங்கன்னா டிண்டட் லிப் பாம் போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அண்ட் இது வந்து எப்படி ஸ்டே இருக்குன்னா இது ஸ்டே அப்படியே இருக்குங்க. அப்படியே இருக்கு. சீரியஸா செம்மையா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி ஐ ஃபவுண்ட் திஸ் ப்ராடக்ட். நான் உடனே வந்து என் ஃப்ரெண்டு கனடால இருக்கா அவகிட்ட வந்து சொல்றேன் உனக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்டி இதை நீ வாங்கிரு அப்படின்ட்டு அவகிட்ட சொல்றேன். அதையும் இன்னும் 2 ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணேன். அதை தான் இப்போ நான் சொல்றேன். இதுவும் கலர் பாப்ல க்ளோயிங் லிப். இதெல்லாம் வந்து இந்த கலர் பாப்ல ஆஃபர் இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி விஷ் லிஸ்ட்ல வச்சிருந்ததெல்லாம் வந்து பொறுக்கி எடுத்துட்டேன். இதை வந்து லெட்ஸ் ஜெட் அப்படின்ற ஷேட் எடுத்தேன். நான் வந்து இந்த ஜஸ்ட் டின் இதுல தான் ஐ ஃபெல் இன் லவ் வித் இட்ல. இதுக்கப்புறம் வந்து இந்த லிப் ப்ராடக்ட் மேல எனக்கு அவ்வளவா அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அதான் இது நல்லா இருக்குல்ல. ஒன்னு ஹிட் வரும் இல்ல ஃபிளாப் வரும் அந்த மாதிரி தானே. ஹிட் வந்துச்சு ஃபிளாப் தான் வரப்போகுது அப்படின்னு நினைச்சேன். ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் இருக்கு. நார்மல் பேக்கேஜிங். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இது உடஞ்சு வந்திருந்தது. இதையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனா வந்து எனக்கு மனசு வரல. இதுதான் வந்து அந்த ஷேட் லெட்ஸ் ஜெட் அப்படின்ற ஷேட். இது அப்படியே இங்க வச்சோடனே லிப்ஸ்ல வச்சோடனே அப்படியே பட்டர் மாதிரி மெல்ட் ஆகுது. Do you see that? அப்படியே இந்த ப்ராடக்ட்ல என்னோட லிப்ஸ் லைட்டா ப்ளம்பியா இருக்கிற மாதிரி வேற தெரியும். அது ஐ டோன்ட் நோ ஹவ் ஓகேவா. அண்ட் இந்த ஷேடு வந்து பயங்கரமா இருக்கு. வாட் சார்சரி இஸ் திஸ் கலர் பாப் என்னது இது அப்படி. எனக்கு ஐ எம் சோ ஹாப்பி. இதை நான் வந்து அடிக்கடி நான் அதுக்கப்புறம் புக்கிங் போட்டு போயிருந்தேன். என் லிப்ஸ்ல இருந்து மூவே ஆகல. லிப்ஸ் வந்து அப்படியே நல்லா இப்படி நரிஷிங்கா இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஹாப்பி பைன்னு சொல்லலாம். இது வந்து கலர் பாப்ல இருந்து பிரிட்டி ஃப்ரெஷ் ஹைலரானிக் ஆசிட் டிண்டட் மாய்ஸ்சரைசர். ஸோ ஆஸ் ஐ செட் என்னது டிண்டட் ஒரு சீசன்ல இருக்கும் நான். அதனால இது வந்து மீடியம் 12W இதுல எடுத்தேன். இதுவும் அதே மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் மாதிரியே இருந்தது. அண்ட் இதுல ஷேட்ஸ் வந்து இதுக்கு அடுத்து டார்க்கா இருக்கிற ஷேட்ஸ்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. பட் ஐ வாண்டட் டு ட்ரை திஸ். அதனால இதை எடுத்துட்டேன். ஐ ட்ரைட் இட் ஒன்ஸ். ஓகே இப்போ நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணல. இந்த இது சேம் கன்சிஸ்டன்சி அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் மாதிரியே இருக்கு. இதுதான் வந்து பேக்கேஜிங். டியூப் இதுல பம்போட இருக்கு. இதே பிரிட்டி ஃப்ரெஷ்ல ஃபவுண்டேஷன் இருக்கு. பட் ஆனா அதுக்கு ரிவ்யூ வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. என்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் எவ்ரிடே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் டிண்டட் மாதிரி வேணும் அப்படின்னா இது கண்டிப்பா வாங்குங்க. இது வந்து என்னை விட லைட்டர் டோன் தான். பட் ஆனா சீம்லெஸ்ஸா இருக்கு. சீம்லெஸ்ஸா அப்படியே இதுலயும் சரி உடால அந்த க்ளோ விஷயம் சரி அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். காலியாயிரும் போது இந்த ஷேட் சி பிரிட்டி லைட். இதை வந்து இதுல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கவரேஜோ இது ஃபுல்லா அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு மாய்ஸ்சரைசர். பட் ஆனா உங்களுக்கு அந்த நோ மேக்கப் இதுக்கு வந்து பர்ஃபெக்டானது. இதுக்கும் கையே போதும். நான் இதையும் அவட்ட சொன்னேன். இதெல்லாம் வந்து நீ கண்டிப்பா பிகாஸ் ஷீ இஸ் நாட் அ மேக்கப் பர்சன். அதனால வந்து நான் சொன்னேன் இது வந்து உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ அங்க இருக்கறனால கண்டிப்பா இதை ட்ரை பண்ணு அப்படின்னு. உடனே அவ பார்த்து ரிவ்யூலாம் பார்த்தா இங்க எல்லாருமே இதை பத்தி நிறைய பேசுறாங்க. நான் உடனே வெளியே போகும்போது நான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா.
அண்ட் இதுவும் நான் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். செட்டிங் அப்படின்னு நான் பண்ணவே இல்லை, இது ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்ற மாதிரியே நான் விட்டுட்டேன். I'm so happy. எங்க இருந்துச்சு? ஏன் யாருமே என்கிட்ட இதை பத்திலாம் சொல்லல. அடுத்தது நான் எடுத்தது வந்து கலர் பாப்ல இருந்து ஷேடோ ஸ்டிக்ஸ். இது வந்து ஐ ஷேடோ பென்சில் மாதிரி கொஞ்சம் அந்த மெட்டாலிக் இது மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரைடே ஃபீல்ஸ் அந்த இது எடுத்தேன். இது நான் போன இதுல வந்து இன்னர் கார்னர்ல அப்ளை பண்ணேன். பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி இது என்ன ஆயிடுச்சுன்னா மெட்டாலிக்ல இருக்கு, பட் ஆனா இந்த மாதிரி ஆரஞ்சு டிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஆரஞ்சு டிண்ட் என் ஃபேஸ்ல வந்து செட்டே ஆகுது. நான் போன வாட்டி அதை இன்னும் கார்னர்ல போட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் அந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த டிண்ட் வர காட்டினால இதுவும் அந்த கோரல் ஷேட் மாதிரி இருந்ததா, அதுவும் ஒரு மாதிரி ஐ டிட் நாட் லைக். இது நான் வேற கலர் ட்ரை பண்ணியிருக்கலாம். நிறைய ஸ்மோக்கி இதுக்கெல்லாம் இருந்தது, பட் ஆனா அந்த இன்னர் கார்னர் பைத்தியமாச்சே நானு அப்படின்ட்டு இதை எடுத்தேன். ஐ டிட் நாட் லைக் இட். இதை வந்து இப்படி வந்து பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் கிவ்ஸ் அ பர்ஃபெக்ட் ஷீன். இங்க இப்படி இப்படி போட்டுக்கிறதுக்கு, சென்டர்ல மட்டும் போட்டுக்கிறதுக்கு, ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த லைட்டா அந்த மெட்டாலிக் இது தெரியும்ல, ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. வெரி நைஸ். பட் ஆனா இதை நான் வந்து இன்னொரு வாட்டி எடுக்கிறேன்னா வேற டோன், அந்த ஸ்மோக்கி மாதிரி சொன்னால அந்த மாதிரி தான் எடுப்பேன். அடுத்து கலர் பாப்ல சூப்பர் ஷாக் ஷேடோ. திஸ் இஸ் வெரி வெரி ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட். அங்க ஃபாரின்ல வந்து இந்த மேக்கப் என்தூஸ்லாம் இருக்காங்களே, இந்த மாதிரி நான் என்னோட இதுல இப்படி ஃபுல்லா மேக்கப் வச்சிருக்கலாம், அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்ல யூடியூபர்ஸோ மேக்கப் பிடிச்சவங்க எல்லாம் வந்து இந்த இதுல நிறைய கலர்ஸ் லைனா வச்சிருப்பாங்க. நான் முந்தி வந்து 8 years முன்னாடிலாம் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது அவங்களோட மேக்கப் கலெக்ஷன் காட்டுறது தான் அந்த டைம்ல ஒரு ட்ரெண்டா இருந்தது. என்னோட மேக்கப் கலெக்ஷன், என்னோட மேக்கப் ட்ரா எப்படி இருக்கு, அதுல இந்த ப்ராடக்ட் தான் ஃபுல்லா நிறைய கலர்ஸ் வச்சிருப்பாங்க. நான் எடுத்தது வந்து ஃப்ராக் அப்படின்ற ஷேடு. பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பட்டர் மாதிரி இருக்கு. இடமில்லையே சின்ராசு. இது வந்து இதுலயும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு. நான் வந்து இது எடுத்தேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த வெட் லுக் மாதிரி கொடுக்குது. தனித்தனி கிளிட்டர்ஸ் மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு பேஸ் கலர் கிடையாது, தனி கிளிட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து இப்படி ஸ்வாட்ச் பண்றதை விட லைட்டா டச் பண்ணிட்டு எங்க போடுறது இப்படியா போடும்போது லைட்டா அங்கங்க அந்த கிளிட்டர்ஸ் இருக்கு. அந்த லுக்கு தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அகெயின் இது எப்படி கொண்டு வருது, ஃபென்டியோட டைமண்ட் பாம் மாதிரி. பட் இதுல இருக்கிற அந்த கிளிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பர்பிள் இருக்கு, பிங்க் இருக்கு, வெறும் பிங்க், லைட் பிங்க், பர்பிள், ப்ளூ இதெல்லாம் தான் இருக்கு. பட் இதுக்கு எதுக்கு ஃப்ராக்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஃப்ராக்னா பச்சை கலர் தான். ஓ, நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்து மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து இந்த லிப் ஆயில் சொன்னல, கொஞ்சம் அந்த இதுவும் இருக்குன்ட்டு அது எடுத்திருந்தேன். கோஜி பெரி ரோல் பேபி லிப் ஆயில் இதை எடுத்திருந்தேன். இதுவும் ஆஃபர்ல இருந்துச்சு. இது பாக்குறதுக்கு ஆக்சுவலி இப்ப பாக்க என்னடா இவ்வளவுதான் ப்ராடக்ட் இருக்கான்னு பார்த்தேன். பட் கொஞ்ச நேரம் ஆனோடனே இங்க இருந்து எல்லா ப்ராடக்டும் வந்து இங்க வரைக்கும் வந்துருது. பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து ரோல் ஆன் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. செம்ம திக்கான ஆயில் அப்படியே இருக்கு. 2 நாள் விட்டாலும் அது அப்படியே இருக்கும், மூவே ஆகாது. செம்மையா இருக்கு. டேஸ்ட், ஸ்மெல் அதெல்லாம் வியர்டா இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. திஸ் இஸ் வெரி நைஸ். உங்களுக்கு லிப் ஆயில் பிடிக்குன்னா இது பண்ணலாம். பட் ஆனா பயங்கர திக்கா இருக்கு. நான் இந்த வாட்டி கே பியூட்டி, ஹுடா அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். கே பியூட்டில ஆல்மோஸ்ட் நான் பிக் பண்ணிருப்பேன். அதில் லைட்டா டென்ட் எல்லாம் இருந்தது. பட் தென் அது வந்து 764 rupees. எதுக்கடா அது ஒரு லிப் ஆயில் போதுமே, இதை நான் எப்போ காலி பண்ணுவேன் அப்படின்னு நான் இதை எடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி சேல்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு கார்ட் பார்க்கும்போது இது அமௌண்ட் வந்து 46,000. நான் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் உட்காந்து நைட்டு போய் படுக்க போயிருந்தேன்ல, அப்போ உட்காந்து வந்து நான் தேடுவேன் இது நம்மளுக்கு கண்டிப்பா தேவையா அப்படின்னு பார்த்து எடுத்துட்டு இருந்தேன். அடுத்து லாஸ்ட் ஐட்டம் மட்டும். லாஸ்ட் லாக்மே 95ல இருந்து லிப் மூஸ், வெயிட்லெஸ் மேட் லிப் மூஸ். இது என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட். இது 50% ஆஃபர்ல இருந்தது. நியூட் குஷன் ஷேட்ல எடுத்தேன். இது வந்து புது பேக்கேஜிங் வேற பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு ஓ புதுசா மாத்திட்டாங்களான்னு பார்த்தேன். எனக்கு ஆனால் பழசு தான் வந்துச்சு. ஓகே, இதோட ஸ்மெல்லு, இந்த ப்ராடக்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு ப்ராடக்ட். இதுதான் நியூட் குஷன். இதுதான் லாஸ்ட் ஐட்டம். நல்ல வேலை கீழே போடல. ஐயோ, இது லாஸ்ட் ஐட்டம் இல்லை, ஆக்சுவலி இதுதான் லாஸ்ட் ஐட்டம். நான் வந்து Urban Decayல இருந்து மூன் டஸ்ட், அதுல இருந்து கிளிட்டர் ராக் அப்படின்னு இந்த இது எடுத்திருந்தேன். இதுலயே கவ் பாய், கவ் கேர்ள்,
கவுபாய் நைட்டா என்னமோ ஒன்று இருக்கும். அது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு நைக்கால. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதானா நைக்கால வாங்கல. அடுத்து இது நான் பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி லூஸ் கிளிட்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதை என்ன பண்ணுவேன்னா இங்க இதெல்லாம் வேற பண்ணுவேன். இன்னர் கார்னர்ல அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வேற கலர் வாங்கணும்னு இருந்தது. வேற கலர் எது பார்த்தாலும் எனக்கு விருப்பமா இல்லை இந்த பிங்க் தவிர. அண்ட் இது பேக்கேஜிங்கே இப்படி டிரான்ஸ்பரண்டா இதுவா இருக்குல்ல. இது ஆக்சுவலி கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல தான் வந்தது. அதை எடுத்து எதுக்குள்ளேயோ போட்டுட்டேன். இதுதான். அண்ட் இது ஸ்வாட்ச் பண்ணிட்டு காட்டணும். இதுவும் லூஸான கிளிட்டர் தான். இதுல வந்து உங்களுக்கு பேஸ் கலர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது தெரியுதா? இந்த லைட் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. ரிங் லைட்டு கொடுத்த அளவுக்கு இது வந்து எனக்கு எதுவுமே இட்ஸ் நாட் டூயிங் மச் ஃபார் மீ. திருப்பி ரிங் லைட்டே வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். தப்பு பண்றேன்னு தெரியல. பட் ஆனால் ஓகே. ஏன்னா கீழே வந்து கோரல் கலர் மாதிரி கொடுத்தேன்னா மேலே இப்போ பிங்க் வர போகும். இவ்வளோ பெரிய ஒரு ஹால் வீடியோ அவசியமா? இதெல்லாம் வந்து நைக்கா ஹால் வந்து பெருசா ஒரு 30 minutes போட்டாலும் வெறும் ப்ராடக்ட்டை பத்தி தான் நான் பேசுவேன். இந்த ஹால்ல வெரி பேட். இஷ்டத்துக்கு எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருந்தேன். நான் அதை அப்படியே ரிமூவ் பண்ண பாக்குறேன். ஏன்னா அடுத்து வந்து கோஸ்ட் வீடியோ. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவே எடுக்க உட்காந்தோம். டைம் வந்து 1:35 ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட். இன்னும் ஒரே ஒரு கோஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார்ஜ் வந்து 1% தான் இருக்கு. ஒரு வீடியோக்கே பாருங்க, ஒரு வீடியோலயே சார்ஜ் போயிடுச்சு. என்னடா இது, என்ன பண்றது? நான் இப்போ வந்து சார்ஜ் கொஞ்ச நேரம் போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சேன்னா சரியா போயிடும். போன எபிசோடு வந்து 55 minutesக்கு போட்டேன். இப்போ அடுத்த எபிசோடு வந்து சார்ஜ் எந்த அளவுக்கு ஏறி இருக்கோ அது பொறுத்து தான். அந்த ஸ்விஸ் பியூட்டி இது போவே இல்லை. தேய்ச்சி எடுக்கிற வலிக்குது எனக்கு. இதுக்கு மேல என்னால முடியல. அழைக்குது. இதுதான் இந்த வாட்டி நைக்கால வந்து போன வாட்டியும் இந்த வாட்டியும் சேர்த்து வாங்கினது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு, எந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் காட்டின ஐட்டம் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து வேற என்ன ஏதாவது வேணும்னா வந்து எனக்கு கேளுங்க. இந்த வீடியோ அடுத்து இது இந்த மாதிரி போடுங்க, அந்த மாதிரி போடுங்கன்ட்டு. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆக்சுவலி ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து ஒரு மிந்த்ரா ஹால் போட்டிருந்தேன். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போல்லாம் நீங்கள் மேக்கப் ஹாலே போடுறது இல்லை, எனி ரீசன் ஒய் அப்படின்னு. ரீசன் ஏன்னா மேக்கப் ஹால் நான் லாஸ்ட்டாக அமேசானில் வாங்கி போட்டதே வந்து நிறையா விரும்புறதில்லை. இப்போ எல்லாருமே பார்க்குறதெல்லாம் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா ஸ்டோரி டைம், ஏதாவது காதில் கேட்குற மாதிரி பார்க்குறாங்க. அதனால தான் இதுவே ஆச்சரியம். இப்போதான் சம்மர் சேல் முடிஞ்சது, உடனே நான் போட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் நான் பிஹேவியரே கிடையாது. எத்தனை மாதம் இது டப்பாவா அப்படியே இருக்கும் தெரியுமா? அப்படியே வீடியோ எடுக்கணும்னே வச்சிருப்பேன். நம்ம வந்து காட்டிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ட்ராவில் நான் அடிக்க வைக்கணும்.